சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர உங்களோட அந்த ஆதரவுக்கும், நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் இந்த டைமில் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆதரவு இல்லாட்டி என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஃபுல் டைம் ட்ரேடராக நீங்கள் ஆகணுன்னா எந்த ஒரு கடனுமே அவங்க இருக்கக்கூடாது. எல்லா கடன் பிரச்சனையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கே வரணும். எந்த ஒரு கமிட்மெண்ட்டோடையும் ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும்னு உங்கள் ஜாபெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு வராதிங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். பட்டு அதான் சில பேருக்கு தோணும், நீங்களே உங்களுக்கு நிறையா கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் எதுக்கு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. என்னோடய கதை வேறு. என்னோடய கதையை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய டிஸ்க்ளைமரையும் நான் கொடுத்துட்றேன். ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, எச்சரிக்கையும் நான் பண்ணிடுறேன். இதை நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இப்படி நீங்கள் நான் பண்ணதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களையும் உங்களை சார்ந்த உங்களோட குடும்பத்தினரையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், ஓகேங்களா? இவ்வளோ கடன் பிரச்சனைகளோடு போராடி இந்த கடன் பிரச்சனையும் சமாளிச்சுட்டு நல்ல ஒரு ட்ரேடராகவும் ஆகிறதுக்கு நான் நிறைய ஒரு ப்ரொஃபஷ்னல்லே சொல்லலாம். கடன் பிரச்சனைகளோடு வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே நான் எழுதலாம். அவ்வளோ பிரச்சனைகளோடு நான் போராடி அதுக்கும் ஒரு சொல்யூஷனுக்கு கண்டுபிடிச்சி எந்தெந்த கடன் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, எப்படி ஒரு நாளை தாண்டுறது, உயிர் தாக்கு பிடிச்சி இவ்வளோ கடன் பிரச்சனையும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நாளையும் தாண்டுறதுங்கிறதுல நான் பிஹெச்டியே பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில். ஒரு நாளையும் தாண்டுறதுக்கு ஒரு நாள் இந்த கடன் பிரச்சனைகளை சமாளித்து ஒரு நாள் உயிர் வாழறதுக்கே நான் அவ்வளோ போராடி இருக்கேன். அது கூடவே இந்த ட்ரேடிங்கையும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாதையில் நான் போயிட்டுருக்கேன், ஓகேங்களா? இதை நீங்கள் யாரும் தயவுசெய்து யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம். கண்டிப்பாக இது உங்களையும் உங்களை சார்ந்தவங்களோட உயிரையே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவுசெய்து இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போதைக்கு வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேடிங்க்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரேடிங்கை கற்றுக்க வரும்போதே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கடன் இருந்துச்சு. அந்த கடனை சமாளித்து அதில் எப்படியாச்சும் அதையெல்லாம் அடிச்சுட்டு வெளியே வந்துடணுன்றதுக்காக தான் நான் ட்ரேடிங்கே கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் ரியலில் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் தான் ஒரு 5 லட்சம் மேலும் தான் கடன் தான் ஆச்சு. தவிர கடன் அப்போதைக்கு என்னால் அந்த ட்ரேடிங்கை பண்ணி என்னால் அடைக்க முடியல. ஏன்னா அது சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரி கடன் பிரச்சனைகளோடு வந்து கடனை அடைக்கணுன்றதுக்காக ட்ரேடிங்க்கு வந்தேன்னா கண்டிப்பாக அதை நம்மளால் அடைக்க முடியாது. ஸோ அப்போ அந்த 30 லட்சம் கடன் எப்படி வந்துருச்சுன்னு சும்மா நான் ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். 30 லட்சம் கடன் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு கட்டடம் இருக்குல்ல, அது மேலே தான் நான் நின்றுட்டுருக்கேன். இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணைக்காக உருவாக்கினது தான். பட் மாட்டு பண்ணைன்றதை விட ஃப்யூச்சரில் இதை வேறு எதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், வேறு எதாவது பெருசாக அதை பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவு பண்ணி இந்த கட்டடத்தை நாங்கள் கட்டினோம். எல்லாமே லோன் போட்டு தான் கட்டணும். சுத்தமாக கையில் காசே கிடையாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் வாங்கி வெளியில் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் 3 பைசா 4 பைசான்னு வட்டிக்கு கடன் வாங்கி தான் அந்த பில்டிங்கை உருவாக்கணும், ஓகேங்களா? அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சத்துக்கிட்ட செலவாச்சு இந்த பில்டிங் ரெடி பண்ணவே. மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மாடு 30 மாடு வச்சு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இந்த பில்டிங்கோட கடன் அடைக்கிற அளவுக்கு மாடுங்ககிட்டேருந்து வருமானம் இல்லை. மாடுங்கள் நல்ல லாபம் தான், நல்ல வருமானம் வந்துச்சு. பட் இந்த பில்டிங்கோட கடனை மாதம் அந்த இஎம்ஐ கட்டுவோம், அந்த வட்டி பணம் கட்டுவோம், அந்த கடனை திருப்பி அடைக்கிற அளவுக்கு பணம் அதில் போதுமான வருமானம் வரல. ஸோ இதில் ஒரு 20 லட்சம் கடனா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப கடனானது எப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு கிராமத்திலலாம் தெரியும் உங்களுக்கு, தீபாவளி ஃபண்டு சீட்லாம் பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்களும் தீபாவளி ஃபண்டு சீட்லாம் பிடிச்சோம். அந்த டைம்னு பார்த்தீங்கன்னா நகை விலை ஏறிடுச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் அடி வாங்குச்சு. அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறையா கடன்லாம் வாங்கி அந்த தீபாவளி ஃபண்டு சீட்லாம் சரி பண்ணி முடிச்சிட்டோம். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டோம். யாரையும் எங்களால் ₹1 கூட நஷ்டம் அடையலாம் விட மாட்டோம். எல்லாரையுமே சரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், கிராமத்தில் ஏலச்சீட்டு நடத்துவோம், ஓகேங்களா? அதையும் பண்ணேன். மாதத்தில் 4-5 சீட்டு ஏலச்சீட்டு நானும் நடத்திட்டு இருந்தேன். நானும் ஒரு சீட்டோட ஏஜெண்ட்டாக தான் இருந்தேன் இப்போ இல்லை, ஓகேங்களா? அதெல்லாம் ஏலச்சீட்டு நடத்திட்டு இருந்தேன். அப்போ 2020 பார்த்திங்கன்னா கொரோனா வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். சுத்தமாக யாருமே வேலைக்கே போகலை. எல்லாருமே வெளியே வேலைக்கு போகிறவங்க தான் சீட்டில் இருக்கவங்க. மோஸ்ட்லி வெளியே சென்னை சைடு, பெங்களூர் சைடு, இந்த மாதிரி வெளியே வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை எனக்கு கொடுத்து சீட்டு கட்டிட்டு வரவங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் சுத்தமாக லாக்டவுன் போட்டு யாரும் வேலை வெட்டி இல்லாமல் எல்லாம் ஊரோடே வந்து தங்கிட்டாங்க. வருமானம் இல்லை யாருக்கும். பட் சீட்டு எடுக்கிறவங்களுக்கு அந்த மாதம் பணத்தை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது.
ஸோ எல்லோரும் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படும் போது நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் சீட்டை நடத்துகிற ஏஜென்ட் ஆச்சே, வேறு வழி கிடையாது. இதை ஒரு காரணமாக சொல்லி யாரையுமே பண்ண முடியாது ஒன்றுமே. ஸோ அப்போ நிறையா கடன் வாங்கினேன், நிறையா கடன் வாங்கி நிறையா கஷ்டப்பட்டு அதில் ஒரு 5 லட்சம் கிட்ட, எனக்கு 5 லட்சத்துக்கிட்டே நிறையா லாஸ் அடி விழுந்துச்சு எனக்கு. ஸோ அந்த பணத்தை எல்லாத்தையும் சீட்டு எடுத்தவங்களுக்கு நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. இன்னுமுமே என்னால் அந்த சீட்டு பணத்தெல்லாம் யார்கிட்ட இருந்து என்னால் வாங்கவும் முடியல. ஸோ அந்த சீட்டே முடிச்சிட்டேன், எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எந்த சீட்டும் நான் நடத்துறதுல எதுவுமே பண்ணுறதில்ல. எல்லா வேலையும் எடுத்து வாரம் கட்டியாச்சு. இப்போ ட்ரேடராக ஆனதுக்கப்புறம் எதுவுமே அதில் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் ஒரு பெரிய அடி லாஸ்ட்டாக விழுந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு வாங்கின இடத்துல வட்டிக்கு வாங்கின இடம் எல்லாமே டபுளாக ஆகிடுச்சு. 1 லட்சம் வாங்குறேன்னா 2 வருஷம் ஆச்சுனாவே டபுள் ஆகிடும் அந்த பணம் அவங்களுக்கு வட்டியே. ஓகேங்களா? அப்போ 5 லட்சம் 10 லட்சம் கடன் இருந்தது 20 லட்சமாக ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதான் ஒரு 30 லட்சத்துக்கிட்ட கடன் வந்துடுச்சு. மாதம் ஆனால் எல்லா இஎம்ஐயும் நான் கட்டணும். இஎம்ஐ கட்டணும், அந்த வாங்கின வட்டிக்கெலாம் வாங்கின கடனுக்கெலாம் வட்டி கொடுக்கணும். இப்படியே போய்ட்டு இருந்துச்சு லைஃப். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய கடன் பிரச்சனை தான். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எப்படியாச்சும் நம்ம பணம் சம்பாதிச்சு இந்த கடன்லேருந்துலாம் வெளியே வந்துடணும், நம்ம எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு மாற்றி எப்படியா எடுத்துகிட்டு போயிடணும், இந்த பிரச்சனையிலலாம் மீண்டு வரணுன்ட்டு ரொம்ப போராடி பார்த்தேன். பட் மார்க்கெட்டு அந்தளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. இப்போ கூடமே சரி, நான் மார்க்கெட்டில் நல்ல ட்ரேடராக தான் இருக்கேன். பட் நான் மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோடய கேபிட்டலில் ஒரு 5 to 8% தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு 5% எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டாவே ஹாப்பி தான். நான் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து மாதம் மாறும். ஒரு சில மாதங்களில் 10, 15, 20% கூட லாபம் கிடைக்கும். ஒரு சில மாதங்களில் -5%, 10% கூட போகும். ஸோ இப்படியெல்லாம் மாறி தான் வரும். ஆனால் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மந்த்லி 5% எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான், எடுத்துடலாம். அஸ் எ ட்ரேடராக, ஃபுல் டைம் ட்ரேடராக நான் ஒரு 5 to 10%லாம் நான் ஈஸியாகவே எடுத்துருவோம் மாதம். ஓகேங்களா? இப்படி தான் ஆவரேஜாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதான் சொல்கிறேன், மார்க்கெட்டை வச்சுமே என்னால் அந்த கடன்லாம் அடைக்க முடியல. ஏன்னா அவ்வளோலாம் இதில் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸாக பண்ண போனால் அவ்வளோ கடன் பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்குலாம் இதில் சம்பாரிச்சிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அந்த பிரச்சனைகள் தான் மீண்டு வெளியே வரதுக்கு இல்லை, போராடுறதுக்கே, அந்தந்த பிரச்சனையை சமாளிக்கிறதே. அப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். என்னென்னலாம் பண்ணி நான் ஒரு நாளும் என் உயிரை காப்பாற்றிட்டு தாக்கு பிடிச்சி ஒரு நாளைக்கு தாண்டி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சீட்டு பிடிக்கிறதுலாம் விட்டுட்டேன். பட் வெளியே ஏலச்சீட்டுலாம் இன்னும் கிராமத்தில் நடந்துட்டு தான் இருக்கும், தெரு நடக்கும். ஓகேங்களா? ஒரு 4-5 பேர் சீட் நடத்துவாங்க. அது எல்லாரோட சீட்லேயும் போய்ட்டு நான் ஒரு சீட்லேயும் 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுன்னு சேர்ந்துப்பேன். ஓகேங்களா? அப்படி சேர்ந்துட்டு எல்லா சீட்டையுமே தள்ளி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆரம்பத்திலே 1 லட்ச ரூபா சீட்னா 50,000 கூட கேள்வி கேட்டு தள்ளி எடுத்துருவேன். 1.5 லட்ச ரூபா சீட்னா 75,000 80,000 மேலே கூட நான் கேள்வி கேட்டு தள்ளி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படி எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சமாளிச்சிடுது. இதெல்லாம் சீட்டெல்லாம் எடுத்தாலுமே அடுத்த மாதத்துல வந்து அது எல்லாத்தையுமே கட்டணும். ஸோ அந்தளவுக்குலாம் வருமானம் கிடையாது. இந்த மாதிரி சீட்டை எடுத்து தான் அடுத்த மாதத்தில் அந்தந்த சீட்டு பணத்தெல்லாம் போய்ட்டு நான் கட்டுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்போ நான் பண்ணுறது எல்லாமே கேஷ் ஃப்ளோக்கான வழி. ஓகேங்களா? என்னென்ன கேஷ் ஃப்ளோ எனக்கு வர்றதுக்கான வழிகளை நான் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். இவ்வளோ கடன் பிரச்சனையும் வச்சு நான் ட்ரேடிங் பண்ணல, ட்ரேடிங்கும் பண்ணுவேன். அஸ் எ ட்ரேடராக இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகி நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? அதை நான் சொல்கிறேன். கேஷ் ஃப்ளோக்கு நிறையா வழி பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, 1 ஏலச்சீட்டு, ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் சீட்டை போட்டுருவோம். எத்தனை சீட்டு போட்டாலும் எல்லா சீட்லேயும் 2 சீட் 4 சீட்டுன்னு போட்டுருவோம். போட்டு ஒரு மாதமும் தள்ளி எடுத்து அதை வச்சு ஒரு நாளையும் நான் தாண்டி வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தெல்லாம் தெரியும், மகளிர் சங்கங்கள், அதாவது மகளிர் குழுக்களை வச்சு ஒரு 10 பேர் 20 பேர் சேர்த்தாவே லோன் தருவாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறையா ஊரில் வந்துடுச்சு. ஒரு ஆள் எடுத்துகிட்டோன்னா 3 மைக்ரோ ஃபைனான்ஸ் வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாம். ஒரு 1 லட்சம் 1.20 வரைக்குமே நம்ம கடன் வாங்கலாம் ஒரு ஆள் பேர்லையும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எங்கள் வீட்டில் நான், என் ஒய்ஃபு, எங்கள் அம்மா 2 பேர் ப்ளஸ் நான் உள்ளூர்லேயே தான், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் எங்கள் உள்ளூரே தான். அவங்க எல்லாருமே அண்ணன், அண்ணி, அத்தை, சித்தி, அந்த மாதிரி சொந்தக்காரங்களாக இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் ரெடி பண்ணி மைக்ரோ ஃபைனான்ஸில் போய்ட்டு லோன் வாங்கி எனக்கு தான் தருவாங்க. அந்த லோனுக்கு பணத்தெல்லாம் வச்சு நான் அப்படியே ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நான் அதையும் மாதம் நான் எல்லாத்தையும் பே பண்ணிட்டு வந்தேன், அந்த இஎம்ஐயும். ஓகேங்களா? இந்த மாதிரி, அதாவது சங்கங்கள் மூலிமா வாங்குவோம். மகளிர் சங்கத்தை வச்சு எனக்காக வாங்கி தருவாங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு அண்ணி, அக்கா, அத்தை, அந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருக்காங்களா, அவங்களே ஒரு 10-15 பேர் இருக்காங்க. நினச்சா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி லோனை வாங்கிடுவேன். அந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸில் லேடிஸை நம்பி லோன் தருவாங்க. கிராமங்களில் அசால்ட்டாக வாங்கிடலாம், ஒரு நாள்லேயே கிடச்சிரும். அந்த மாதிரிலாம் வாங்கி அதையும் 2-3 குரூப்பாக மாற்றி நான் வாங்கி ரொட்டேஷன் பண்ணி ஒரு நாளையும் தாண்டுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா,
விவசாயம் பண்ணுறோம்ல, விவசாயம் பண்ணுறோம். ஸோ அதில் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு பயிர் வைக்கிறோமா, வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கம்மியான வட்டிக்கு தான் எங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ அந்த பணம் வரும், அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடுங்கள்லாம் வச்சுருந்தால ஒரு 20-30 மாடு கிட்ட வச்சுருந்தேன். அப்போ கொரோனா டைம் வரைக்குமே 30 மாடு வச்சுருந்தேன். அப்புறம் தான் இந்த சீட்டு பிரச்சனை, இவ்வளோ ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு லைஃப் போயிடுச்சு. ஸோ அந்த இஎம்ஐ கட்டணும், எல்லாமே கட்டணுன்ட்டு ஒரு மாடாக விற்று அந்த பணத்தை போட்டு 30,000 40,000 ஒரு மாடு விற்று அதை வச்சு கொஞ்ச நாள் அப்படியே கேஷ் ஃப்ளோ கொடுத்து நான் ரொட்டேஷன் பண்ணி வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன கேஷ் ஃப்ளோக்கு பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தண்டல் ஊரில் தண்டல்காரங்க வருவாங்க டவுன் சைட்லேருந்து, வந்து தண்டல், டெய்லி தண்டல், வாரத்தண்டல் மாதிரி வந்து பணம் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 2 பேர்கிட்ட தண்டல் எடுத்துப்பேன் எங்கள் வீட்டை காட்டி. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற 2-3 வீடு எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் அக்கம் பக்கத்துலேயே தான் எங்களுக்கு. அவங்களெல்லாம் வச்சு அந்த தண்டல் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆன்லைனில் லோன் எடுப்பேன். கிரெடிட் பீன்னு ஒரு ஆப் நான் யூஸ் பண்ணுறேன், ஆன்லைன் லோன் எடுக்கிறது. அதில் ஒரு 30,000 அப்பப்போ எடுத்து அதை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறையா லோன், ஆன்லைன் லோன் என் பேர்லேயும் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000க்கு மேலே ஆன்லைனில் நானும் லோன் எடுத்து அதையும் திருப்பி கட்டிகிட்டே வருவேன். ஸோ பணம் வந்து ஒன்று முடிய திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். கேஷ் ஃப்ளோ மாற்றி இப்படியே தான் ஒரு 3 வருஷம் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு இன்றைக்கி சர்வைவ் ஆகி இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நான் இப்படியே தான் ரொட்டேஷன் பண்ணி ஒரு நாளையும் நான் தப்பிச்சு நான் போயிட்டுருந்தேன். வெளியிலையும் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினா 3 பைசா 4 பைசா வட்டிக்கு வாங்குவோம் ஒருத்தவங்ககிட்டையும். இல்லை ஒரு வருஷம் டைமு, 6 மாதம் டைமுன்னு கொடுத்து இதுக்குள்ளே திருப்பி கொடுத்துணுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்குள்ளே மாதம் வட்டியும் கொடுத்து அசலையும் அப்படியே மாற்றி கொடுத்து இப்படியே தான் ரொட்டேஷன் பண்ணிட்டு வருவோம். கிட்டத்தட்ட 30 லட்சம் கடை இருக்குதுன்னா ஒரு 60 லட்சத்துக்கு நான் வெளியே அங்கங்கேயும் கடனை வாங்கி இப்படியே மாதம் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். யாரெல்லாம் ரொம்ப அவசரமாக கடனை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன், வேறு ஒருத்தவங்ககிட்ட வாங்கி இப்படி கொடுப்பேன். இப்படியே தான் பணத்தை ரொட்டேஷன் பண்ணி தான் ஒரு நாள் நான் தப்பிச்சு நான் வந்துட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நாளாக பரவாயில்ல, எனக்கு ட்ரேடிங்லேருந்து ஓரளவுக்கு வருமானம் வருது. ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிச்சுட்டு நான் போயிட்டுருக்கேன். இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் நான் ஒரு நாள் சர்வை பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் என் கடன்லாம் எதுவும் அடையலை, அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ரொட்டேஷன் பண்ணி ஒரு நாள் சர்வை பண்ணி மாறி நான் போயிட்டே இருக்கேன். இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் நான் இருந்துகிட்டு இருந்ததால் என்னால் ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு பயங்கரமாக அவ்வளோ பேஷனாக என்னால் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டணும், அன்றைக்கி அந்த ஒரு நைட்டு 8-8 தாண்டிட்டுனா போதும், நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னை யாரும் கடங்காரங்க கேட்க வர மாட்டாங்க, என்னை யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து படிப்பேன். 12-1 மணி 2 மணி வரைக்கும் கூட உட்காந்து மார்க்கெட்டை பார்ப்போம், அனலைஸ் ரிசர்ச் பண்ணுவோம், நிறைய வீடியோஸை பார்ப்பேன், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய படிப்பேன். அதுதான் அவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னால் இருந்ததால் மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்களை என்னால் கற்றுக்க முடிஞ்சது. என்னால் இவ்வளோ தூரம் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்னால் இருக்க முடிஞ்சது. அதான் நம்ம எப்பயுமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க வரைக்கும் நம்மளுக்குள்ளே இருக்க திறமை எதுவுமே வெளியே வராது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு அடுத்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். பட் அந்த நேரத்தில் தான் நமக்குள்ளே நம்மளுக்கே தெரியாமல் இருந்த திறமைகள்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. பட் அது என்னோடய லைஃப்பில் ரொம்ப உண்மையாக தான் இருந்துச்சு. எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க வரைக்கும் நான் எல்லாம் நல்லா போயிட்டே இருக்க வரைக்கும் எனக்குள்ளே எந்த திறமையும் இல்லை. நான் ஏனோ தானோன்னு தான் அப்படியே சும்மா சாதாரணமாக ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். மோசமாக சமாளிக்கவே முடியாத ஒரு ரொம்ப போராட்டம் மிகுந்த ஒரு லைஃப் நான் எப்போ நான் என்ட்ரி ஆனனோ, எப்போ போராட ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்தே திறமைகளும் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கான ஒரு தனித்திறமை நம்மளுக்கே அறியாமல் நம்மளுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்பயுமே உங்களுக்கு வர பிரச்சனைகள், சவால்கள் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. அது எல்லாமே நீங்கள் அதை தாண்டி போனீங்கன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும்போது. ஸோ நம்ம வாழ்க்கைன்னா இவ்வளோ போராட்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வலிக்குது, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சுலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்குள்ளே ஒரு திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களையும் பண்ணுதுன்றது தான் உண்மை. ஓகேங்களா? சவால்கள், போராட்டங்கள்லாம் நெகட்டிவாக பார்க்காதீங்க. அதுதான் உங்களுக்குள்ளே இருக்க திறமையை உங்களுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அதாவது ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. தோக்குறவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர வாய்ப்புகளையும் ஒரு பிரச்சனைகளாக பார்க்குறாங்க. பட் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லையுமே என்ன வாய்ப்பு இருக்குதுன்றது தான் அவங்க தேடி பார்ப்பாங்க, அதை பயன்படுத்திப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக பாருங்கள். அதுக்குள்ளே இருக்க அந்த வாய்ப்புகளை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஒரு கிஃப்ட்டாக அது கொடுத்துட்டு தான் உங்களுக்கு போகும். உங்களுக்குள்ளே இருக்க திறமையை அது வெளியே கொண்டு வரும். கண்டிப்பாக அது கொண்டு வரும். ஸோ அந்த பிரச்சனைகளை நினச்சி எதுவும் பயப்படாதீங்க. அது உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு தான் அது எல்லாமே வருது. ஓகேங்களா? சரி, நான்
சொன்னேன், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ திருத்தி நான் இப்படி போராடுறேன், இவ்வளோ கேஷ் ஃப்ளோவும் வச்சு தான் நான் சமாளிச்சிட்ருக்கேன்னு சொல்கிறேன். தயவுசெய்து உங்களை எச்சரிச்சுக்கிறேன், எச்சரிக்கை கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கே சில நாட்களில் என்னடா இது வாழ்க்கை, எப்படா அடுத்த நாள் எழுந்திரிச்சு நம்ம சமாளிக்க போகிறோம், எவ்வளோ நாள் தான் இப்படியே போராடுறதுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு எனக்கு பல நாட்கள். அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இனிமேலும் நம்மளால் ஓட முடியாதுன்னெலாம் நினச்சி நான் உட்காந்துருக்கேன். வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுட்டு எப்படி தான் நம்ம வாழ போகிறோம், எப்படி தான் போராட போகிறோம்னு வீட்டில் இருக்கவங்க முகத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் நீங்கள் யாரும் இதை தயவுசெய்து முயற்சி பண்ண வேணாம். நான் இவ்வளோ பிரச்சனைகள் 8 வருஷமாக நான் இந்த ஒரு ஸ்கில்லை தான் மாஸ்டரி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஒரு நாளையும் கடன் பிரச்சனைகளோடு தாண்டுவது, எப்படி கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது தான் நான் ரிசர்ச் பண்ணி ப்ரொஃபஷ்னலாகவே பிஹெச்டி பண்ணியே நான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த 8 வருஷமாக. அதனால் என்னால் அதை சமாளிக்க முடியுது. இன்னும் எத்தனை வருஷம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் என்னால் போராடி என்னால் உயிர் தாக்கு பிடிச்சி நிற்க முடியும். ஸோ நான் ட்ரெயின் ஆகிட்டேன், என்னால் அதை பண்ண முடியுது. நீங்கள் யாரும் தயவுசெய்து இதை ட்ரை பண்ண வேணாம். இவ்வளோ நாளுக்குமே என்னால் ட்ரேடிங்கில் ஒரு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இன்னும் வர முடியல. எனக்கு இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் தான், இந்த கடன் பிரச்சனைகள் தான். எனக்கு என்ன தான் ஸ்கில் இருந்தாலும் என்னால் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருந்தாலுமே இந்த கடன் பிரச்சனையால் என்னால் கேபிட்டலையும் இன்க்ரீஸ் பண்ண முடியல. என்னால் அடுத்தடுத்த லெவலுக்கு பெருசாக என்னால் இன்னமும் வர முடியல. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் யாரும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா தயவுசெய்து ட்ரேடிங் பண்ண வராதிங்க. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ட்ரேடராக வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் நல்ல ட்ரேடராக ஆகணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இவ்வளோ பிரச்சனைகளோடலாம் மார்க்கெட்டுக்குள்ளே வராதிங்க. நான் பண்ணுறேன்றதுக்காக அதை நீங்களும் பண்ண முடியும்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. சில விஷயங்கள் நம்ம சக்திக்கும் அப்பாற்பட்டு சில லக்கில் நம்ம தப்பிச்சு வந்துடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் தப்பிச்சு வந்துட்டேன். நான் இந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு விதிவிலக்கு தான். ஃபஸ்ட்டு ரூலே நான் எலிஜிபிள் கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ எனக்குன்னு சில லக்கு இருந்ததால் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் ஒரு நாள் எவ்வளோ மோசமான பிரச்சனைகளோடு நான் தோண்டு போய் உட்காந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து கை கொடுத்து என்னை காப்பாற்றி அடுத்தடுத்த லெவலுக்கு என்னை கூட்டு போச்சு. நம்மளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி கூட இருக்கலாம். நான் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருப்பேன். எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஏந்திரிச்சிருவோம். நம்மளால் முடியும், நம்ம கண்டிப்பாக இதை தாண்டி வந்துடுவோம், கண்டிப்பாக நம்ம திறமையை நம்ம வளர்த்துப்போன்னு சொல்லிட்டு திரும்ப நான் நம்பிக்கையோடு எழுந்திரிச்சு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நான் வந்துகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் என்னால் இவ்வளோ தூரம் தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாதையிலே என்னால் போயிட்டுருக்கேன். எனக்கே நல்லாவே தெரியுது, நான் நல்ல பாதையில் தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக இதில் இருந்தெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் யாரும் முயற்சி பண்ண வேணாம். அதான் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கடன் பிரச்சனைகள் எது இருந்தாலும் ட்ரேட் பண்ண வராதிங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு சேஃபான இடத்துல இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் போக முடியும். இல்லாட்டி நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் கஷ்டத்தில் இழுத்து போய் மாட்டி விட்றாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தப்புலாம் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் இவ்வளோ கஷ்டத்தில் போராடி இவ்வளோ தூரம் வந்ததால் தான் என்னால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி இருக்க முடியுது. எனக்கு இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு மார்க்கெட் இல்லைனா கூட நான் மாட்டு வேலை செஞ்சு கூட நான் போயிடுச்சுப்பேன். ஏன்னா பணம் சம்பாதிச்சிட்டா மட்டும் போதாது, சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை உயிரை காப்பாற்றினா கூட அதுக்கு பால் வேணும். ஓகே, அந்த வேலையே என் கையில் இருக்குது. நான் நினச்சா இன்றைக்கி இந்த இது இல்லைனா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. 2 மாடை வாங்கி வச்சு கூட நான் போயிடுச்சு, நான் மேலே வந்துடுவேன். நான் சர்வை பண்ணி என் குடும்பத்தை என்னால் காப்பாற்றிட முடியும். ஸோ எனக்கு நான் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ட்ரேடிங்கில் எனக்கு 5 to 10% எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மந்த்லி ரிட்டர்ன்ஸ். அது ஈஸியாகவே எனக்கு கிடச்சிருது. அதுவே போதும். இன்னும் கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு நான் வந்துடுவேன். ஓகேங்களா, இது ஏன் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் சொன்னேனே தவிர இதை நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா எல்லாராலையும் ப்ரொஃபஷ்னலாக அந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் மீண்டு வெளியே வந்துட முடியாது. ரொம்ப மோசமான பேர் ஆபத்தில் கொண்டு போய் தான் நம்மளை கொண்டு போய் தான் விடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை யாரும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோடு நல்லா லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். எவ்வளோ போராட்டம் கஷ்டம் வேணால் லைஃப்பில் வரட்டும், அந்த கிவ் அப் பண்ணிடாதீங்க. கிவ் அப் பண்ணிவிட்டு போகணுன்ற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க. கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருங்க. திரும்ப மனசை நீங்களே தான் தேற்றணுமே தவிர வேறு யாரும் உங்களை தேற்ற வரமாட்டாங்க. அதாவது ஒரு குளத்தில் கள்ள தேக்கப்பட அந்த குளமே தான் தன்னை தானே தெளிவடைய வச்சுக்கணுமே தவிர வேறு யாரும் வந்து அதை தெளிவுபடுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், உங்களை நீங்களே தான் தேற்றிக்கணும். நீங்களே தான் பாசிட்டிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு உங்களை திரும்ப எழுந்திரிச்சு நீங்கள் ஓடணும். ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்த மைண்டில் நீங்கள் பதிவு வச்சுக்கோங்க.
இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு ஸ்லிப் ஆகி கால் தடிக்கு கீழே விழுந்துடுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? அக்கம் பக்கத்தில் பார்ப்போம். யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னா அப்படியே டப்புன்னு எழுந்திரிச்சு அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரி அப்படியே போயிடுவோம். யாராவது பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாகிடும், கூச்சமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். நம்ம விழுந்ததை நினச்சி அவங்க என்ன நினைக்கிறாங்களோன்னு தோணும். அப்படி தான் நம்ம நிஜத்தில் நம்ம பண்ணுவோம். ஓகே தான், ரைட், அப்படி தான் நம்ம பண்ணணும். ஆனால் அதாவது ரோட்டில் நடந்து போகும்போது விழுந்தோன்னா யாரும் பார்க்காத மாதிரி நம்ம ஏஞ்சி போயிடுறோம். பட் வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் பார்க்குற மாதிரி அடிபட்டு கீழே நம்ம விழுந்தோன்னா திரும்ப எழுந்திரிக்கும் போது எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம எழுந்திரிச்சு போய் நம்ம வாழ்ந்து காட்டணும். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் கெத்து, அதுதான் உங்களோட வில் பவர், அதுதான் உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கணும். ஸோ வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள்லாம் பார்த்து தோண்டு போயிடாதீங்க. அதுதான் உங்களை உருவாக்குற ஒரு உளி மாதிரி. உங்களை அதுதான் செதுக்கி நல்ல ஒரு ஷேப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் உங்களுக்குள்ளே இருக்க திறமையை, தேவையில்லாத விஷயங்கள்லாம் செதுக்கி தூக்கி போட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்க அந்த திறமையை வெளியே கொண்டு வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எப்பயுமே பாசிட்டிவ் தாட்டோடு அடுத்தடுத்த அடி 100 தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் கிடையாது. 1000 தடவை கீழே விழுந்தாலும் 1001வது தடவை திரும்பவும் தில்லா எழுந்திரிச்சு நடந்து போகிறோம் பாருங்கள், அடுத்த அடி எடுத்து வச்சு. அதுதான் முக்கியம். அதுதான் நம்ம லைஃபுக்கு தேவை. அதுதான் நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.